படுக்கையில் படுத்துக்கொண்டே போலீசாருக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கும் இவர்தான் 2017ஆம் ஆண்டு முதல் சீன அரசின் கண்ணில் மண்ணை தூவி விளையாட்டு காட்டி வந்த பலே கேடி. இவரது பெயர் கியான் ஜீமன். 47 வயதாகிறது. சீனாவை சேர்ந்த இவர் ப்ளூ ஸ்கை கிரீட் என்ற நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த நிறுவனம் மூலம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வதாகவும் அதில் முதலீடு செய்தால் 200% லாபம் கிடைக்கும் எனவும் கூறியிருக்கிறார். நம்ம ஊர் MLM பாணியில் மிகப்பெரிய பார்ட்டிகளையும் கவர்ச்சிகரமான திட்டங்களையும் சீனா முழுவதும் நடத்தியிருக்கிறார் கியான் ஜீமன். முக்கியமான அரசு வேலைகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களையும் விரைவில் பணக்காரர்களாக வேண்டும் என்று துடிப்பவர்களையும் குறிவைத்தே கியான் ஜீமன் வலை வீசியிருக்கிறார். முதலீடு செய்தவர்களுக்கு கியான் ஜீமன் வாக்குறுதி அளித்ததைப் போலவே ஆரம்பத்தில் 200% லாபத்தை கொடுத்திருக்கிறார். பலருக்கும் அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1,20,000க்கும் மேற்பட்டோர் கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த தொகை 46 கோடியை தொட்டிருக்கிறது. முடிந்தவரை பணத்தை சுருட்டிக் கொண்டு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விட வேண்டும் என்பதுதான் கியானின் திட்டமாக இருந்திருக்கிறது. புது முதலீட்டாளர்களுக்கு ஏற்கனவே முதலீடு செய்திருந்தவர்களின் பணத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியை லாபமாக கொடுத்திருக்கிறார். ரொட்டேஷனிலேயே பலரையும் நம்ப வைத்திருக்கிறார். இந்த சூழலில்தான் 2017ஆம் ஆண்டு சீன அரசுக்கு கியானின் நிறுவனத்தின் மீது சந்தேகம் வந்திருக்கிறது. விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதற்குள் கியான் போலி பாஸ்போர்ட்டில் லண்டனுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார். லண்டனில் ஹாம்ஸ்டெட் பகுதியில் ஒரு பிரம்மாண்ட மாளிகையை மாதம் 20 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்த கியான் லண்டன் முழுவதும் ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார். மோசடி செய்த பணம் முழுவதையும் அவர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்திருந்ததால் அந்த பணம் 20 மடங்காக வளர்ந்திருக்கிறது. கியான் கிரிப்டோ கரன்சியை பணமாக மாற்ற வென்ஜியான் என்பவரை தனது உதவியாளராக நியமித்திருக்கிறார். அவர் மூலமே சொத்துகளையும் வாங்கி குவித்திருக்கிறார். இதனை கவனித்த லண்டன் போலீசார் சந்தேகத்தின் பேரில் வென்ஜியானை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் அவர் மணி லாண்டரிங் மற்றும் கியானுக்கு வலது கையாக செயல்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு வென்ஜியானை கைது செய்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கியான் குறித்து போலீசார் விசாரித்த போதுதான் சீனாவில் மிகப்பெரிய மோசடியை செய்துவிட்டு அவர் லண்டனில் பதுங்கியிருந்தது தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அவர் வாடகைக்கு தங்கியிருந்த மாளிகைக்குள் நுழைந்த போலீசார் கியானை கைது செய்திருக்கிறார்கள். அவர் வீட்டில் சோதனை நடத்தியதில் ஏராளமான பணமும் கிரிப்டோ கரன்சிகளும் உள்ள ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர்கள், லேப்டாப் போன்றவற்றை பறிமுதலும் செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.